திருப்பத்தூர் நகரத்தை சந்தன மாநகரம் என்று ஏன் சொல்லுகிறார்கள்? எப்படி அந்த பெயர் வந்தது? அதற்கு காரணமாக இருந்தது அங்கு இருந்த சந்தன சேமிப்பு கிடங்கா? அது எப்போது வந்தது? இங்கு சந்தன எண்ணெய் பிழியும் ஆலை ஒன்றும் இருந்தது என்று சொல்லுகிறார்கள். அது உண்மையா? இப்படி அத்தனை செய்திகளையும் இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். இதுபோல பயன் தரக்கூடிய உபயோகமான செய்திகளை மட்டுமே பார்க்க முடியும், கேட்க முடியும் என்றால் அதற்கு நீங்கள் பூமி யூடியூப் சேனலை பார்க்க வேண்டும், கேட்க வேண்டும். நமது திருப்பத்தூரில் இருந்த சந்தன மர சேமிப்பு கிடங்கு ஆசியாவிலேயே 2வது சந்தன மர சேமிப்பு கிடங்கு. இதை தெரிந்து கொண்டபோது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அது மட்டுமல்ல, இங்கு 600 டன் சந்தன மரம் மற்றும் செஞ்சந்தன மரங்களை சேமித்து பாதுகாக்கும் வகையில் இது அமைக்கப்பட்டிருந்தது என்று சொல்லுகிறார்கள். அந்த சந்தன மர சேமிப்பு கிடங்கில் பாதுகாப்பு கேமரா வைக்க திட்டமிட்டிருந்தார்கள். அந்த சேமிப்பு கிடங்கில் நெருப்பு பற்றாமல் இருக்க, தீ பிடிக்காமல் இருப்பதற்கான பாதுகாப்பு அம்சங்களையும் செய்ய திட்டமிட்டிருந்தார்கள். ஆனால் இவற்றையெல்லாம் அங்கு செய்தார்களா என்பது பற்றிய தகவல் ஏதும் தெரியவில்லை. அந்த சமயம் சந்தன மரங்களும் செஞ்சந்தன மரங்களும் புங்கனூர், உடுகத்தூர், குடியாத்தம், வேலூர் மற்றும் ஆற்காடு பகுதிகளில் அதிக அளவில் வளர்ந்த மரங்களாக இருந்தன என்று சொல்லுகிறார்கள். காய்த்த மரத்திற்கு கல்லடி என்பது மாதிரி இந்த பெருமை மிகு சந்தன கிடங்கு 1997 ஆண்டு மார்ச் 16ஆம் தேதி ஒரு தீ விபத்தில் எரிந்து சாம்பலானது. அன்று எரிந்து சாம்பலான சந்தன மரங்களின் மதிப்பு சுமார் 122 கோடி இந்திய ரூபாய்க்கு சமம் என்று சொல்லுகிறார்கள். நான் சென்னை அகில இந்திய வானொலியில் வேளாண்மை ஒலிபரப்பில் பணி செய்த சமயம் இந்த சந்தன கிடங்கிற்கு நான் சென்றிருக்கிறேன். அது பற்றிய பேட்டி ஒன்றினையும் நான் ஒலிப்பதிவு செய்து ஒலிபரப்பி இருக்கிறேன். ஆனால் அந்த ஆண்டு எனக்கு சரியாக நினைவில்லை. அதுபோல திருப்பத்தூர் என்றால் சந்தன மரங்கள், அதன் சேமிப்பு கிடங்கு, அதற்கு அடுத்து அங்கு தொடங்கப்பட்ட சந்தன எண்ணெய் பிழியும் தொழிற்சாலை. இவற்றையெல்லாம் சொல்லாமல் இருக்க முடியாது, மறந்து போகவும் முடியாது. இந்த சந்தன மர எண்ணெய் பிழியும் ஆலை 1984ஆம் ஆண்டு தொடங்கினார்கள். அதன் பின்னர் அதனை டேப்கான் என்று சொல்லக்கூடிய நிறுவனத்திடம் ஒப்படைத்தார்கள். அது அரசு அமைப்புதான். டேப்கான் என்றால் தமிழ்நாடு ஃபாரஸ்ட் பிளான்டேஷன் கார்ப்பரேஷன் என்று அர்த்தம். இதனை சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் புத்துக்கோயிலிருந்து கூப்பிடு தூரத்தில் இருக்கும் தெக்குப்பட்டு என்ற கிராமத்தில் அமைத்தார்கள். இந்த ஆலையில் சந்தன மரங்களிலிருந்து எண்ணெய் பிழியும் வேலை சிறப்பாகத்தான் நடந்து கொண்டிருந்தது. ஆனால் சந்தன மரங்களின் உற்பத்தி கணிசமாக குறைந்ததால் அந்த ஆலை மூடும் நிலைக்கு தள்ளப்பட்டது. தற்போது அந்த இடத்தில் வனத்துறையின் ஒரு அலுவலகம் செயல்பட்டு வருகிறது. ஆமாம், உங்களுக்கு அகில இந்திய அளவில் எந்தெந்த மாநிலங்களில் சந்தன மரங்கள் வளர்க்கப்படுகின்றன, எங்கு அதிகமாக உள்ளது என்று தெரியுமா? அது பற்றியும் இப்போது பார்க்கலாம். இந்தியாவில் பல மாநிலங்களில் சந்தன மரங்களை வளர்க்கிறார்கள். ஆனால் அதில் 90% அளவு பரப்பில் சந்தன மரங்கள் கர்நாடகா மற்றும் தமிழ்நாட்டில்தான் உள்ளது. தற்போது நமக்கு கிடைக்கும் புள்ளி விவரங்களின்படி கர்நாடக மாநிலத்தில் 63.3%, தமிழ்நாட்டில் 36.7% சந்தன மரங்கள் உள்ளன என்று தெரிகிறது. அடுத்து இந்தியாவில் வேறு எந்தெந்த மாநிலங்களில் எல்லாம் சந்தன மரங்களை வளர்க்கிறார்கள் என்று கேட்பீர்கள் என்று தெரியும். அதையும் சொல்லுகிறேன், கேளுங்கள். கேரளா, ஆந்திர பிரதேசம், மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம், ஒரிசா, தெலுங்கானா, ராஜஸ்தான், பீகார், அசாம் ஆகிய 9 மாநிலங்களிலும் குறைந்த அளவில் சந்தன மரங்களை வளர்த்து வருகிறார்கள். கேரள மாநிலத்தில் மறையூர் பகுதியிலிருந்து இதர பகுதிகளுக்கும் சந்தன மரங்களை பரப்பும் முயற்சியில் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறது கேரள மாநிலம். தமிழ்நாட்டிலும் சந்தன மர உற்பத்தியை தனியார் நிலங்களிலும் வளர்க்கும் முயற்சியை தமிழக அரசின் வனத்துறை எடுத்து வருகிறது. தமிழ்நாட்டில் இனி தனியார் நிலங்களில் சந்தன மரங்களை வளர்க்கலாம். இதற்கு முன் அனுமதி எதுவும் பெற வேண்டாம். சந்தன மர சாகுபடி செய்பவர்களுக்கு சாகுபடி செய்யவும் அதனை அறுவடை செய்யும் போது விற்பனை செய்யவும் வனத்துறை உதவ தயாராக உள்ளது. இப்போது உங்கள் மனதில் ஒரு கேள்வி இருக்கும்.
தமிழ்நாட்டில் வேறு எந்த மாவட்டங்களில் சந்தன மரங்களை வளர்க்கிறார்கள் என்று. தமிழ்நாட்டில் வேலூர், சேலம், தருமபுரி, ஈரோடு, நீலகிரி, விழுப்புரம், மதுரை, விருதுநகர், திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களிலும் சந்தன மர சாகுபடி பரப்பு அதிகரித்து வருவது நம்பிக்கை அளிக்கும் விதமாக உள்ளது என்கிறார்கள். இந்த பதிவின் மிக முக்கியமான செய்தியாக இன்னொன்றையும் பார்த்துவிடலாம். அதாவது, சர்வதேச அளவில் சந்தன மர உற்பத்தியில் நாம் எந்த நிலையில் இருக்கிறோம் என்பதையும் தெரிந்து கொள்ளலாம். உலகில் இருக்கும் கிட்டத்தட்ட 193 நாடுகளில் இந்தியாதான் சர்வதேச அளவில் சந்தன மர உற்பத்தியில் முதலிடத்தில் இருந்தது. ஆனால் சமீப காலமாக சந்தன மர உற்பத்தியில் முதல் நிலையில் இருப்பது ஆஸ்திரேலியா தான். ஆனால் கூட ஆஸ்திரேலியாவில் அவர்கள் பயன்படுத்தும் சந்தன மர வகை என்பது இந்தியாவில் உள்ள சேண்டாலம் ஆல்பம் என்ற வகைதான் என்றும் சொல்லுகிறார்கள் விஷயம் தெரிந்த வனத்துறை அதிகாரிகள். அது மட்டுமல்ல, சந்தன மர உற்பத்தியில் மீண்டும் இந்தியாவை முன்னிலைப்படுத்தும் முயற்சியும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்றும் வனத்துறை அலுவலர்கள் சொல்லுகிறார்கள். சர்வதேச அளவில் மீண்டும் இந்தியாவை சந்தன மர உற்பத்தியில் முன்னிலைப்படுத்தும் முயற்சியில் நாம் அனைவரும் வனத்துறைக்கு உறுதுணையாக, உற்ற துணையாக இருப்போம் என்று உறுதி கூறுவோம். அன்பின் இனிய நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் மட்டும் பூமி யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு இந்த பதிவினை பகிர்ந்து அனுப்புங்கள். நன்றி, வணக்கம்.